விளக்கத்தை சிந்திப்போம். மண்ணில் பிறந்து வாழ்வது என்பது வினையால் நிகழும் தன்மையாகும். மண்ணில் பிறந்து வாழ்வது என்பது வினையால் நிகழும் தன்மையாகும். வாழ்வின் பயன் என்ன என்பதை அறியாமல் துன்பத்தில் மூழ்கி வாழும் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. வாழ்வின் பயன் என்ன என்பதை அறியாமல் துன்பத்தில் மூழ்கி வாழும் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. வல்வினைகளால் உண்டாகும் இத்தகைய துன்பங்கள் நீங்கிட இறைவனால் தான் அருள முடியும். இதனை உணர இயலாது எனது அறிவுரையும் ஏற்காது துன்பப் பெருங்கடலில் உழல்வது சரியல்ல. இதனை திரும்ப திரும்ப பலமுறை இடித்து கூறும் அறிவுரைகளை ஏற்று இறைவனை வணங்குவாயாக. அறிவுறுத்தல் பதிகத்தில் இறைவனால் மட்டுமே யாவும் செய்து முடிக்க இயலும் என்பதை தெளிவுபடுத்தி மனதால் தொழுதலும் மலரிட்டு பணிதலும் எண்ணத்துள் எப்பொழுதும் நிலைநிறுத்தியும் செய்வதால் மட்டுமே வேறுபேடு பெற முடியும் என்பதை வலியுறுத்தி அறிவுரை கூறுவர் ஆயினர். நிலையற்றது சிற்றின்பம், நிலையானது பேரின்பம். வினைகளால் பிறவியும் பிறவையால் வினைகளும் தொடர்வதை முடிவாக்க வேண்டுமானால் சிவபெருமானை புகழ்ந்து பாடி போற்றி வழிபட்டு வணங்குவதன் மூலம் பேரின்ப நிலையை எட்டலாம். அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, அறிவுறுத்தல் பதிகத்தில் இறைவனால் மட்டுமே யாவும் செய்து முடிக்க இயலும் என்பதை தெளிவுபடுத்தி மனதால் தொழுதலும் மலரிட்டு பணிதலும் எண்ணத்துள் எப்பொழுதும் நிலைநிறுத்தியும் செய்வதால் மட்டுமே வீடு பேரை அடைய முடியும் என்பதை வலியுறுத்தி அறிவுரை கூறுவர் ஆகினர். நிலையற்றது சிற்றின்பம், நிலையானது பேரின்பம். நிலையற்றது சிற்றின்பம், நிலையானது பேரின்பம். வினைகளால் பிறவியும் பிறவியால் வினைகளும் தொடர்வதை முடிக்க வேண்டுமேயானால், நன்றாக கவனியுங்கள், வினைகளால் பிறவியும் பிறவியால் வினைகளும் தொடர்வதை முடிக்க வேண்டுமானால் சிவபெருமானை புகழ்ந்து பாடி போற்றி வழிபட்டு வணங்குவதன் மூலம் பேரின்ப நிலையை எட்டலாம் என்று சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலமாக கூறுகின்றார். இன்றைய தினம் நாம் திருச்சதகம் பகுதியிலிருந்து அறிவுறுத்தல் பகுதி நிறைவு பெறுகிறது. நாளை முதல் திருச்சதகம் பகுதியில் 3வது தலைப்பான சுற்றறுத்தல் பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். நண்பர்களே, தினமும் ஒரு திருவாசகம் என்ற தலைப்பில் நாம் தினந்தோறும் திருவாசகங்களில் ஒவ்வொரு பதியங்களத்திலும் 5 பாடல்களையும் அற்குறை விளக்கத்தையும் இறைவனர்களால் சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து நாம் சிந்திப்போமாக. இன்றைய தினம் நமக்கு இறைவன் சொன்னது போல வினைகளால் பிறவியும் பிறவியால் வினைகளும் தொடர்வதை முடிவாக்க வேண்டுமானால் சிவபெருமானை புகழ்ந்து பாடி போற்றி வழிபட்டு வணங்கம் மூலம் பேரின்ப நிலை எட்டலாம் என்று கூறுகின்றார் சுவாமிகள். சுவாமிகள் வழி நடந்து வழியை நடந்து நாமும் அந்த பேரின்ப நிலை அடைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.